கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் வாரத்தில் 6 நாட்கள் பள்ளிகள் நடைபெறும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு அறிவித்த நாட்களில் விடுமுறை விடப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மாணவர்கள் 92% பேர் பள்ளிக்கு வந்துள்ளதாகவும் மீதமுள்ள மாணவர்களை ஆசிரியர்கள் மூலம் பள்ளிக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்றார். எப்போதும் 60 நாட்களுக்கு முன்பாக சட்டமன்ற தேர்வு அட்டவணை அறிவிக்கப்படும் என்றும் அப்படி அறிவித்தவுடன் பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். 10, 12 வகுப்புகள் தவிர மீதமுள்ள வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு அது பின்னால் அறிவிக்கப்படும் என்றார். நீட் தேர்வு பயிற்சி பெறும் மாணவர்கள் பள்ளி முடித்தவுடன் மாலை 6 முதல் 8 மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தற்போது உள்ள வேலை நாட்களில் 60% பாடத்தை நடத்த முடியாது என்று கல்வியாளர்கள் கூறினர் என்ற கேள்விக்கு பதில் கூறுகையில், கல்வியாளர்கள் தினமும் ஒவ்வொன்றை கூறி வருவதாகவும் அவர்கள் மற்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். வயது வரம்பை பொறுத்தவரையிலும் 18 வயதிற்கு மேற்பட்ட மாணவர் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த பணிகள் வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே அவருடைய வயதுக்கேற்ப தொழிற்சாலைகள் யாரை வேண்டுமானாலும் எடுக்கலாம். மொத்தமாக ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்கள் அனைத்தும் பள்ளிகள் நடைபெறும். முக்கியமான விடுமுறை நாட்கள், அரசால் அறிவிக்கப்படுகிற நாட்கள் விடுமுறையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா பள்ளிகள் மாணவர்களுக்கு விடுமுறையாக இருக்கும். அரசு 60% பாடங்களை நடத்துவதற்காக அறிவிச்சிருக்கீங்க சார். இந்த 60% பாடங்களை மீதமுள்ள கல்வி நாட்களில் நடத்தி முடிக்க முடியாதுன்னு சொல்லி கல்வியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. கல்வியாளர்கள் அடிக்கடி பல கருத்துக்களை சொல்கிறார்கள். நாடு எப்படி சென்று கொண்டிருக்கிறது, மற்ற மாநிலங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் கல்வியாளர்களே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், சொல்வது சுலபம், செயல்படுத்துவது கடினம். ஏனென்று சொன்னால், நம்முடைய கல்வி சேனல் மூலமாகவே தொடர்ந்து இந்த பணிகள் தங்குதடை இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். 12 சேனல், உங்களுடைய சேனல்களைப் போல 12 சேனல் இலவசமாகவே தமிழ்நாட்டில் அட்டவணை மூலமாகவே பாடத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதில் எந்த தடைகளும் கிடையாது. அதேபோல் ஆன்லைன் மூலமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாடத்திட்டங்கள் அனைத்தும் அவர் எடுத்து சென்றால் மட்டும்தான் மத்திய அரசால் கொண்டு வருகிற எந்த பொதுத் தேர்வாக இருந்தாலும் சந்திக்க இயலும். அதை பற்றி முதலமைச்சர் தான் முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எப்போதுமே நம்முடைய அரசின் சார்பாக தேர்வுகள் நடைபெறும். ஆனால் இப்போது சட்டமன்ற பொதுத் தேர்வு வருகின்ற காரணத்தின் அடிப்படையில் அது எப்படி அட்டவணை வெளியிடப்படுகிறதோ அதற்கேற்ப முதலமைச்சர் முடிவுகளை மேற்கொள்வார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 60 நாட்களுக்கு முன்னாலே அறிவிக்கிற வழக்கம். அந்த பட்டியல் வந்தவுடனே அதற்கேற்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த முறையிலே தேர்வுகளை மேற்கொள்ளலாம் என்பதை அவர்தான் முடிவு மேற்கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பாருங்கள். அவர்களை பொறுத்தவரையும் பள்ளி